ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த உத்தவ கீதை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம தலைப்பு கொடுத்துட்டோம் உத்தவ கீதை அப்படின்ட்டு. உத்தவ கீதையை போகிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 அத்தியாயங்கள் இருக்குது. ஆனால் உத்தவ கீதைக்கு ஆரம்பமாக இல்லை அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நிமி அப்படின்ற மகாராஜா, மித்திலையை சேர்ந்த அந்த நிமி அப்படின்ற மகாராஜர் யஜ்யம் செஞ்சிட்ருக்கார். ஸோ அந்த யஜ்யத்தில் நவயோகேந்திரர்கள் நவயோகேந்திரர்கள் திடீர்னு தோன்றுறாங்க. தோன்றி அங்கே அவங்க எதுவும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவர் 9 கேள்விகளை கேட்குறார். அந்த 9 கேள்விகளுக்கும் 9 ரிஷிகள் பதிலளிக்கிறாங்க. அதில் நம்ம முதல்ல 2 கேள்விகளை பார்த்துருக்கோம். முதல் கேள்வியானது பாகவத தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் மாயை பற்றி விளக்க சொன்னார். அந்த மாயை பற்றிய கேள்வி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் போன விஷயத்தில் 2 கேள்வி பார்த்துருக்கோம், 3 கேள்வி பார்த்துருக்கோமா? ஒன்று பாகவத தர்மத்தை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் 2வது கேள்வி என்னது? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நம்ம முதல்ல ஹையஸ்ட் ஃபுட், அதாவது பாகவத பேசணும். அடுத்தது தர்மத்தை பற்றி பேசணும். 2வது விஷயம். 3வது தான் பார்த்துட்டு இருக்கோம், எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஆஃப் விஷ்ணு. ஸோ அந்தரிக்ஷ ரிஷி பேசுகிற அது 5வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா பாகவத தர்மத்துடைய உயர்ந்த நிலையை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பாகவதன் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதில் 3 வகையான பாகவதர்களை பற்றி சொன்னார். கனிஷ்ட, மத்தியம, உத்தம அப்படின்ட்டு 3 வகையான பாகவதர்களை பற்றி சொல்லிவிட்டு அந்த உத்தம அதிகாரியோடைய குணங்களை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக விவரித்தார். அது முடித்த பின்னாடி அந்த கேள்வியிலேருந்து அவர் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வியை பிடிச்சிக்கிட்டார். எப்படி எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்குறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு பதிலிருந்து 2வது கேள்வி வந்தது. அதுக்கப்புறம் அந்த பாகவத தர்மத்தை பற்றி கேட்டு முடித்த பின்னாடி, அந்த பாகவதரை பற்றி கேட்டு முடித்த பின்னாடி எனக்கு மாயை பற்றி சொல்லுங்கள், இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய அந்த மாயை எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாயை பற்றி பேசிகிட்டு இருக்கார். அதில் நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஸ்லோகத்துக்கு எப்படி 2 வகையான அர்த்தம் தெரியும் அப்படின்றத பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் பொதுவாக என்ன சொல்ல வர்றார், யார் ஒருத்தர் இந்த உடலை நான் தான் இந்த உடலுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் என்ன ஆகிறான், முக்குணத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் புலநுகர்ச்சி பொருட்களோட தொடர்பு ஏற்பட்டதுனால என்ன ஆகிறான், மறுபடியும் இந்த உலகத்தில் பந்தப்படுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் யார் ஒருத்தர் இந்த உடலுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தர் அந்த பிரபு அப்படின்ற விஷயத்தை பகவானுக்கு கொடுத்துட்டாங்களோ, பகவானுக்கு உண்மையாலுமே அந்த குணம் இருக்குது, அதை யார் ஒத்துக்கிட்டாங்களோ அதுதான் முக்கியம். பக்தி அப்படின்னா நம்ம பகவானை ஏற்றுக்கிறோம். நம்ம பகவான் ஆக்கிறது கிடையாது. பகவானாக தான் இருக்கார். நம்ம தான் பகவான் ஆக்க போகிறது கிடையாது. நம்ம வணங்குறதுனால தான் பகவான் ஏதோ வாழ போகிறது கிடையாது. பக்தி அப்படின்னா இருக்கக்கூடிய பகவானுடைய உயர்தன்மையை, அவருடைய உயர்ந்த குணத்தை ஏற்றுக்கிறது தான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுறோம், யார் ஒருத்தர் பகவானை தன்னுடைய பிரபுவாக, தன்னுடைய தலைவராக யார் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படிப்பட்ட பக்தருடைய அந்த குணங்களை பகவான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். எப்போ பகவான் பக்தருடைய குணங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரோ அப்போ என்ன ஆகிறார், யாருடைய குணத்தை அனுபவித்தாலும் அவங்களுக்கு நம்ம போய் மாட்டிப்போம். அதான் விஷயம். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அதுதான் வரப்போகுது. எப்போ நம்ம ஒரு பொருள் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அதில் போய் மாட்டிப்போம். நம்ம எப்படி ஒரு தேனீயானது ஒரு மலரில் இருக்கக்கூடிய தேனை போய் சுவைக்க போனால் என்ன ஆகுது, அங்கே போய் மாட்டிக்கும். ஸோ அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரா, பக்தர்கிட்ட மாட்டிக்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, இது மாட்டிக்கிறது அப்படின்னா எதிர்மறையாக கிடையாது.
பக்தனுடைய அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு கயிற்றினால் கட்டப்படுறார். நம்ம இது யசோதா அம்மாவுடைய சரித்திரத்திலே பார்த்துருக்கோம். கிருஷ்ண லீலையில் யசோதா அம்மா என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை வந்து தன்னுடைய அன்பு அப்படின்ற கயிற்றினால தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி அங்கே ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டுறார் ஜீவ கோஸ்வாமி. எப்படி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு, நான் அனுபவிப்பாளன், நான் தான் வந்து இதுக்கு சொந்தக்காரன் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு, இது பகவான் கொடுத்தது, இது நான் பகவானுக்காக பண்ணுறேன், இந்த விஷயத்தினுடைய இறுதி பலன் பகவானுக்காக அப்படின்ட்டு யார் ஒருத்தர் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க என்ன ஆகிறது கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்கிறது கிடையாது. பகவான் என்ன பண்ணுறாரா, அவங்கள அப்படி கொண்டாட ஆரம்பிச்சிடார், பகவான் ஏற்றுக்கிறாரு. ஸோ அதான் இங்கே சொல்கிறார், சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் தேவம் மத் அந்தியத் தேன ஜானாதி நாகம் தேபியோ மனாக் அபி. என்ன சொல்கிறார், சாது என்னுடைய இதயத்தில் இருக்கார், நானும் சாதுனுடைய இதயத்தில் இருக்கேன். எனக்கு அவர் விட்டால் வேறு எதுவும் தெரியாது, அவருக்கு என்னை விட்டால் வேறு யாரும் தெரியாது. உண்மையில் கிருஷ்ணர் சொல்கிறார், சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாருக்கும் நான் சமமாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் என்ன சொல்கிறார், ஏ பஜந்தி து மாம் பக்தியா மயி தே தேசு சாப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாருக்கும் சமமாக இருக்கிறேன், இருந்தாலும் நான் ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய பக்தனுக்கு விசேஷமான கருணையை கொடுக்குறேன். மகாபாரத கட்டத்தில் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். உத்தியோக பருவத்தில் நேற்றே பார்த்தோம். உத்தியோக பருவத்தில் என்ன ஆகுது, துரியோதனனும் அர்ஜுனன் 2 பேரும் வந்து கிருஷ்ணர் பார்க்க வராங்க. 2 பேரும் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து உதவி கேட்க வராங்க. உண்மையில் அர்ஜுனன் உதவி கேட்க வரல, அர்ஜுனன் வந்து தர்ஷனம் பார்த்துட்டு போகலாம், கிருஷ்ணரை பார்த்துட்டு போகலான்னு தான் வரான். அவர்கிட்ட வந்து உதவி கேட்கணும் அப்படின்னு வரல. அங்கே வந்திருக்கும் பொழுது துரியோதனன்கிட்ட துரியோதனன் முதல்ல சொல்கிறேன், நான் தான் பெரியவன், எனக்கு தான் முதல்ல தரணும் அப்படின்ட்டு. சரிப்பா 2 பேருக்கு சமமாகவே தரேன், என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி உடனே துரியோதனன் முந்திக்கிட்டான், எனக்கு வந்து என்ன கொடுங்க, உங்களுடைய சேனையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்ட மாதிரி கிருஷ்ணர் கொடுத்துட்டார். கொடுத்த பின்னாடி இங்கே நான் பார்க்கலாம் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, சமூகம் சர்வபூதேஷு, யார்கிட்டையும் வந்து பாகுபாடு பார்க்குறது கிடையாது. ஏன்னா இதே கிருஷ்ணர் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அங்கே போகிறார், தூதுவனாக போகிறார். ஸோ போகும்போது இதே கிருஷ்ணரை தான் துரியோதனன் வந்து கட்டுறான்னு சொல்லி சொல்லுவான். 100 பேரை விட்டு அந்த கிருஷ்ணரை கட்டுறா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட போகிறான். அப்படி தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், அவனுக்கு தன்னுடைய எல்லா சேனைகளையும் கொடுத்து அனுப்புகிறார். இதுதான் சமூகம் சர்வபூதேஷு. தன்கிட்ட ஒருத்தன் பொறாமையோடு இருக்கான், தன்னை ஒருத்தன் வந்து கிருஷ்ணருக்கு அப்படி யாரும் தெரியாது. கிருஷ்ணருக்கு வந்து யார்கிட்டையும் வந்து பொறாமை யார்கிட்டையும் கிடையாது. கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், எல்லாத்துக்கும் சாமாக தான் இருக்கார். சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியா. ஆனால் என்ன சொல்கிறார், ஏ பஜந்தி து மாம் பக்தியா. ஆனால் என்ன பண்ணுறார், அர்ஜுன்கிட்ட கேட்குற கிருஷ்ணன், ஏண்டா இப்படி நீ ஒரு அசம்பந்தமாக இருக்கிய, நான் கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்கணும், நீ உடனே எனக்கு உங்களுடைய படையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணல சொல்லி கேட்டா. கிருஷ்ணா, படையை கொடுத்து வீரர்கள் அனுப்பி வச்சு எல்லாத்தையும் அனுப்பி ஒளிஞ்சு போ அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆனால் நீ என்கிட்ட வந்துட்டு அர்ஜுனன் நல்லா இருக்கணும், அர்ஜுனன் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சாவே போதும், நான் பாதுகாப்பாக இருந்துடுவேன். நீ வந்து எனக்கு சண்டை போடுன்ற அவசியமே கிடையாது, உன்னுடைய இதயத்தில் நான் இருந்தாவே போதும் கிருஷ்ணா. அதுதான் முக்கியம். கிருஷ்ணர் எல்லாத்துக்கும் கொடுத்துருவார். ஆனால் கிருஷ்ணர் யாருடைய பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ அதான் அங்கே அர்ஜுனன் சொல்கிறார், நீ எல்லாருக்கும் சமமாக தான் இருக்க, ஆனால் பக்தர்களுக்கு விசேஷமான கருணையை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் இங்கே சொல்கிறார். அப்படி தீட்ச காலே பக்த கரி ஆத்ம சமர்ப்பன் அப்படின்ட்டு நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தில் பார்க்குறோம். எந்த ஒரு பக்தர் தன்னை குரு கிட்ட முழுமையாக சரணாகதி பண்ணிட்டாரோ, இந்த விஷயம் எல்லாருக்கும் ஒரு இதில் வந்து ஒரு கருத்து இருக்கும். நம்ம ஒரு முறை தீட்சை வாங்கிட்டோம் அப்படின்னா குரு நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களையும் கர்மங்களையும் எடுத்துடுறார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் கிருஷ்ணர் சொல்கிறார், நீ எந்த அளவுக்கு என்கிட்ட சரணாகதி பண்ணுறியோ அந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியம். நீ என்கிட்ட 10% சரணாகதி பண்ணிருந்த அப்படின்னா நான் உங்ககிட்ட 10% சரணாகதி பண்ணுவேன். எப்போ ஒருத்தர் 100% கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ, குரு கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ, அப்போ தான் என்ன பண்ணுறார், குரு அவனுடைய 100% கர்மாவை எடுக்கிறார். இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, சோம்பேறிகளை போயிடுவோம். குரு எல்லாம் பார்த்துப்பார், குரு எல்லாம் பார்த்துக்க போகிறது கிடையாது. இந்த உத்தியோக பருவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மகாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு கன்வர்சேஷன் வரும். உத்தியோகம் அப்படின்னா என்னது, உத்தியோக பருவம் அப்படின்னா என்னது அப்படின்னா முயற்சியை தூண்டுறது அப்படிங்கிறத உத்தியோக பருவம். என்னென்னா பௌருஷவாதம் அதே போல் ஆன்மீகவாதம் அப்படி 2 பேர் இருக்காங்க. பௌருஷவாதிகள் அப்படின்னா எல்லாமே என்னால் முடியும்,
என்னுடைய திறமையினால் என்னுடைய சக்தினால் நான் எதையும் சாதிக்க வல்லவன் அப்படின்னு நினைக்கிறது பௌருஷவாதம். ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்க ஒரு சிலர் அப்படின்னா, எல்லாம் பகவான் பார்த்துப்பார், தெய்வமே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறது, தெய்வம் எல்லாம் பார்த்துப்பார். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம். ராமாயணம் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணன் வந்து கொதிக்கிறார், நம்ம வந்து பட்டாபிஷேகத்தை நிறுத்திடக்கூடாது, எப்படியாவது நம்ம அப்பா அம்மா 2 பேருக்கு புத்தி இல்லாமல் போயிடுச்சு, அவங்க 2 பேர்த்தையும் நம்ம சிறையில் அடிச்சுட்டு பட்டாபிஷேகம் பண்ணணும். உண்மையில் வயசாகிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மா ஆயிடுவாங்க, பெரியவங்க ஆயிடுவாங்களா, உண்மையில் ஞானம் இருக்கவங்க தான் பெரியவங்க, இதை நம்ம ஏற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுறார், பேச முயற்சி பண்ணுறார். அது கிருஷ்ணர் வந்து நிறைய பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தன் இத்தனை விஷயம் நடந்திருக்கு, நேற்று வரைக்கும் என்ன இருக்குது, எனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்ற வார்த்தை தான் வச்சுட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, அது மாறி போயிடுச்சு. காரணம் என்னது, தெய்வத்தினுடைய காரணம் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவர் சொல்கிறார், எல்லாமே நம்ம தெய்வமேன்னு சொல்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும், நம்முடைய முயற்சி இருக்கணும். முயற்சினால் என்ன பண்ணலாம், நம்ம தெய்வத்தினுடைய அந்த திட்டத்தை கூட, அதாவது அந்த விதியை கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்களை சொல்கிறார். அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்படி பிரபுபாதர் சொல்வார், காட் ஹெல்ப்ஸ் ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். யார் ஒருத்தர் தனக்குத்தானே உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுறாரு, கடவுளும் உதவி பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி நம்ம வந்து என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, அப்படி எல்லாம் பண்ணுற தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னா என்ன ஆயிரும், சோம்பேறிகளை உருவாக்குற தெய்வமை போயிடும். எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம் அண்ணா என்ன ஆயிரும், நிறைய சோம்பேறிங்க உருவாக்கிடுவாங்க. ஸோ கிருஷ்ணர் வந்து அப்படி சோம்பேறிகளை உருவாக்கக்கூடிய கடவுள் கிடையாது. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, நீ முயற்சி செய், நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், உறுதுணையாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரு, இவங்க துரியோதனர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய சக்தினால் நான் வெற்றி பெற்றோன்னு நினைக்கிறாங்க. அவங்கள அடக்கி இந்த பக்கம் தெய்வமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க யுதிஷ்டிரர். அவங்கள கொஞ்சம் உத்வேகப்படுத்தி அவங்கள போர் செய்ய தூண்டி விட்டு பகவான் என்ன பண்ணுறாங்க, அங்கே நின்றுட்டு அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கார். இதுதான் வந்து நம்ம அங்கே பார்க்குறோம் உத்தியோக பருவத்தில். ஸோ அப்படி ஒரு ஆத்மாவை என்ன பண்ணணும், தீட்சை பெறக்கூடிய பக்தர் என்ன பண்ணணும், எல்லாம் குரு பார்த்துப்பார், எல்லாம் குரு பார்த்துப்பார். அவர் நம்மளுடைய பாவத்தெல்லாம் எடுத்துப்பார். அவர் எல்லாத்துக்கும் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு யாராவது அவர் நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா அது வந்து தப்பான ஒரு முடிவு. காரணம் என்ன அப்படின்னா, குரு எப்போ பார்த்துப்பார் அப்படின்னா, எப்போ நம்ம குரு சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் குரு பார்த்துப்பார். தவிர குரு எல்லாம் பார்த்துப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம். அதான் சொல்கிறோம், தீட்சை காலத்தில் யார் ஒருத்தர் குரு கிட்ட தன்னை முழுமையாக சரணாகதி பண்ணிட்டாங்களோ அவங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் குரு எடுத்துப்பார். இல்லை எடுக்க போகிறது கிடையாது. ஏன் அவர் எடுத்துக்கணும், அவரே எடுத்துக்கணும் உங்களுடைய பாவத்தை. நீங்கள் செய்கிற பாவம்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் கொட்டு வரத்துக்கு அவர் ஒன்றும் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி கிடையாது, பாவ மன்னிப்பு கொடுத்து அனுப்புறதுக்கு. அவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கான ப்ராசஸை கொடுக்குறாரு உங்களுக்கு. என்னது, ஹரே கிருஷ்ண மந்திர ஜபத்தில் உங்களுக்கு அந்த ஜபத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, வழிமுறையை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கு உறுதுணையாகவும் இருக்கார். அப்படி தான் குரு என்ன பண்ணுறார், நம்முடைய கருணையை நம்முடைய பாவத்தை எடுக்கிறார். ஸோ அப்படி யார் ஒருத்தர் தீட்சா சமயத்தில் குரு கிட்ட தன்னை சரணாகதி பண்ணிட்டாங்களோ அப்படிப்பட்டவரை தானாகவே என்ன பண்ணுறாரா, கிருஷ்ணர் ஏற்றுக்கிறாரு. அதான் இங்கே சொல்கிறார். இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம், குருவை பற்றி இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி அவர் என்ன பண்ணுறாரு, குரு கிட்டேருந்து தீட்சா வாங்கின பின்னாடி அந்த குரு சொல்கிற மாதிரி அவர் எப்போ சேவை பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்போ என்ன ஆகுது, அவருடைய உடம்பு கூட ஆன்மீகமயமாகி போயிடுதான். எப்போ ஒருத்தருடைய உடலானது ஆன்மீகமயமானதோ அந்த இடத்துல இருந்தால் அவனுக்கு சேவை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. கிருஷ்ணருக்கு சேவையானது ஆன்மீக உடலில் இருந்தால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், எப்போ ஒருத்தர் பிரம்மபூத்த பிரசன்ன ஆத்மா அப்படின்ட்டு தான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து எந்தவித ஏக்கமும் எந்தவித புலம்பலும் இல்லாமல் எல்லாத்தையும் சமநோக்கத்திலோட பார்க்குறாங்களோ அந்த சமயத்தில் தான் பக்தி ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட பக்தியோட நம்ம இந்த உடலை வந்து ஆன்மீகமயமாக்கணும். பின்னாடி தான் என்ன பண்ண போகிறோம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு ரிஹர்சல் தான். நம்ம என்ன பண்ணுறோம், குரு கிட்ட ரிஹர்சல் எடுத்துக்கிறோம், ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி நம்மளுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா பிரகாரம் தான் நம்மளுக்கு எல்லாம் நடக்க போகுது, அப்புறம் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுருக்கணும், எல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா பிரகாரம் தான் நடக்க போகுது, அப்புறம் நம்ம ஏன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும், நம்ம ஏன் கஷ்டப்பட்டுருக்கணும், நம்ம வந்து புது புது கர்மங்களை வந்து ஏன் இன்னும் பண்ணிகிட்ருக்கணும், எல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா தானே அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, இல்லையா, பூர்வ ஜென்ம கர்மானால் நம்மளுக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு, இந்த உடம்புல நம்ம என்ன பண்ணணும்,
புது புது கர்மங்களை உற்பத்தி பண்ணாமல் இந்த உடம்பில் இருந்துக்கிட்டு அடுத்த உடம்புக்கு போகும்போது இந்த எல்லா விதமான கர்மங்களையும் அழிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டார். ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ளைட்டில் கிளம்புறாரு அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம், இப்போ அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃப்ளைட்டில் போய் தான் ஆகணும். ஏன்னா அவர் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டார். அது அவங்களுடைய கர்மம், பிறந்தாச்சு. ஸோ பிறந்த பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்களா, அந்த ஃப்ளைட்டுக்கு போன பின்னாடி அந்த ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு அவர் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. அது என்ன பண்ணலாம், அவர் டிசைட் பண்ணலாம். அது வந்து எந்த ஒரு ஃப்ளைட் கம்பெனியும் வந்து புஷ் பண்ண முடியாது. எந்த ஒரு ஃப்ளைட் கம்பெனி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் வந்து இவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், அது அவங்களுடைய சுதந்திரம். அவன் தேவையில்லாத விஷயத்தை சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்கலாம். இல்லை அந்த விமானத்தில் பயணம் பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு அந்த விமானத்துலேருந்து இறங்கின பின்னாடி ஜெயிலுக்கும் போகலாம். இல்லையா அந்த ஃப்ளைட்லேயே நல்ல மனிதர்களோட ஏதாவது ஒரு நல்ல மனிதர்களுடைய சகவாசத்தினால அடுத்தது அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கின பின்னாடி ஒரு பெரிய இடத்துக்கும் போய் சேரலாம். ஸோ இந்த சுதந்திரமானது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த உடலை பெற்ற ஆத்மாவானது, மனித உடலை பெற்ற ஆத்மாவானது இந்த மனித உடலை சரியாக உபயோகப்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால் நம்முடைய கர்மத்துக்கு நாம் தான் பொறுப்பு, பகவான் பொறுப்பாக முடியாது. எல்லாம் சொல்லிடுவாங்க எல்லாம் கடவுள் தான் காரணம், எல்லாம் கடவுள் தான் காரணம். ஏன்டா அப்படி பண்ண, கடவுள் நினச்சார் அப்படி நடந்துருச்சு, நான் என்ன பண்ண முடியும், கடவுள் தான் அந்த புத்தி கொடுத்தார். எனக்கு கடவுள் புத்தி கொடுப்பாரு, நான் உனக்கு கெட்டது பண்ணுறது கடவுள் புத்தி கொடுப்பாரு, என்ன கொடுக்க போகிறது கிடையாது. இதுக்கு உதாரணம் இருக்குது. என்ன உதாரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த லைட் இருக்குது. ஸோ லைட் இருக்குது அப்படின்னா லைட்டு கீழே உட்காந்து என்ன பண்ணலாம், ஒருத்தன் புக்கும் படிக்கலாம், உட்காந்து நல்ல விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கலாம், எழுதி தெரிஞ்சுக்கலாம், நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அதே லைட்டு கீழே உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம், சீட்டும் ஆடலாம், தேவையில்லாத குடியும் குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே அவன் கையில் தான் இருக்குது. லைட்டு வந்து என்றைக்கு சொல்லாது நீ வந்து குடி அப்படின்னு சொல்லி சொல்லாது. அதே போல் லைட் என்ன பண்ணாது, உங்களை படி அப்படின்னு சொல்லி சொல்லாது. லைட் என்ன பண்ணும், உங்களுக்கு உதவி பண்ணும், அவ்வளோதான். ஸோ அந்த லைட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதே போல் என்ன பண்ணுறார் பகவான், நம்மளை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உந்துதல் படுத்துறதும் கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்கிறதும் கிடையாது. என்ன பண்ணுறாரு, நின்று பார்த்துட்ருக்கார், நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவிகரமாக இருக்கார், அவ்வளோதான் கடவுள் பண்ணுவார். ஸோ அதனால் நம்முடைய கர்மத்துக்கு நம்முடைய அந்த சின்ன சுதந்திரம் தான் காரணம். அந்த சின்ன சுதந்திரத்தை ஏன் பகவான் எடுத்துக்கிறது கிடையாது, எடுத்துட்டார் அப்படின்னா நம்ம எல்லாம் ரோபோவை போயிடும். அப்படி ரோபோவாக வந்து நம்ம வந்து ஒரு மெஷின் மாதிரி பகவானுக்கு சேவை பண்ணுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. நல்லா பண்ணுறாரு, நம்மளுக்கு ஒரு சின்ன சுதந்திரம் கொடுத்து அந்த சுதந்திரத்தினால என்ன பண்ணலாம், ஒருத்தர் மறுபடியும் பகவானுடைய சேவையில் வரணும் அப்படிங்கிறது அவர் எதிர்பார்க்குறதே தவிர ரோபாவாக வந்து நம்மளுக்கு சேவை பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இங்கே விஷயம் சொல்கிறார், ஜீவ கோஸ்வாமி சொல்கிறார், உண்மையில் என்ன தெரியும் பிரச்சனை, இந்த உலகத்துலேருந்து நமக்கு கிளம்பி போகாமல் இருக்கிறதுக்கு, இந்த உலகத்துலேருந்து நம்ம மோட்சம் அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் மட்டும்தானே. அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இன்னும் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம எல்லாருக்கும் இன்னும் ஒரே ஒரு எண்ணம் இருக்குது, எப்படியாவது இந்த உடலை அனுபவிச்சிடலாம், இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியாவது சந்தோஷமாக இருந்தாலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆத்மா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த ஒரு முயற்சினால தான் என்ன ஆகுது, இந்த ஆத்மாவானது பலவிதமான பாவக்காரியங்கள் ஈடுபடுது. இந்த உலகத்தை அனுபவிக்கிற அப்படின்ற பேரில் பலவிதமான காரியங்கள் ஈடுபடுது. ஸோ இப்படி அவன் ஏன் வந்து இந்த உலகத்திலேருந்து போக முடியல அப்படின்னா, அதுக்கு பிரகலாதர் சொல்கிறார், மதீர்ண கிருஷ்ண பரத சதோவா மிதோ பிபத்யேத கிரகபிரதானாம் அதாந்த கோபீர் விஷதாம் தமிஸ்ரம் புனச்சர்வித சர்வனானாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, மதீர்ண கிருஷ்ண பரத சதோவா, மதிஹி ந கிருஷ்ணா பரத சதோவா, அவங்களுக்கு கிருஷ்ணர் மேலே ஞாபகமே வராது, கிருஷ்ணர் மேலே எண்ணமே வராது. ஏன் வராது, மதீர்ண கிருஷ்ண பரத சதோவா மிதோ பிபத்யேத கிரகபிரதானாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிதோ பிபத்தியத கிரகபிரதானாம், ஏன்னா அவங்க கிரகபிரதர்கள் அப்படின்னா நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு எப்படி இருக்காங்களாம், உறுதியாக இருக்காங்களாம். மிதோ பிபத்தியத கிரகபிரதானாம் அதாந்த கோபீர் விஷதாம் தமிஸ்ரம், அப்படி இந்த உலகத்தில் தான் இருப்பேன், இந்த உலகத்தை விட்டு நான் வெளில போக மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்கவங்க எங்கே போகிறாங்க, கண்டிப்பாக அதாந்த கோபி அப்படின்னா அப்படி அவங்களால என்ன பண்ண முடியாது, புலன்களை அடக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க,
கீழே 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 போகிறாங்களாம். அது அந்த அப்படின்னா அந்த காரம் அப்படி சொல்லக்கூடிய நரகத்தை நோக்கி போகிறாங்களாம். அப்படி என்ன தான் பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அவங்க இருந்துக்கிட்டு? புனச்சர்வித சர்வனானாம். என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு மறுபடியும் மென்னதையே மென்னு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்துடாதான், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்துடாதான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர அவங்களால இந்த உலகத்துலேருந்து வெளில போகிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயமே போயிடுவோம். ஏன்னா அவங்க விரதம் வச்சுட்டு இருக்காங்க, நான் இந்த உலகத்துலேருந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு. எப்போ நான் இந்த உலகத்துலேருந்து போகணும் அப்படின்ட்டு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டானோ அப்போ தான் போக முடியும். மற்றபடி அவன் எவ்வளோ உபன்யாசம் கேட்டாலும், எவ்வளோ நாமஜபம் பண்ணாலும், எவ்வளோ பக்த சங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் அவன் இன்னும் முடிவு பண்ணல, எனக்கு இந்த உலகம் போதும் அப்படின்னு முடிவு பண்ணல அப்படின்னா அவனால் கண்டிப்பாக இந்த உலகத்திலேருந்து போக முடியாது, வெளில போகவே முடியாது. நதே விது ஸ்வாத்தகதிம் ஹி விஷ்ணு துராசையா ஏ பைரர்த்தமானினா அப்படின்னு சொல்லுவார் பிரகாதர். நதே விது ஸ்வார்த்தகதிம் ஹி விஷ்ணு. அவங்களுக்கு என்ன வராது? விஷ்ணு மேலே ஒரு நல்ல எண்ணமே வராது, ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது. அந்த விஷ்ணு எப்படிப்பட்டவரா? ஸ்வ அர்த்தகதிம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்வ அர்த்தகதிம் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே நல்லது அப்படின்னா அது விஷ்ணு மட்டும்தான். நமக்கு உண்மையிலே ஒருத்தர் நல்லது பண்ணுவார் அப்படின்னா அது விஷ்ணு மட்டும்தான். நதே விதுகு. ஆனால் வராது, அந்த புத்தி வராது. ஏன்? துராசையா ஏ பைரர்த்த மானினா. ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் வெளிப்படையான இந்த உடல் மேலேயே, வெளிப்படையான இந்த உடல் தோற்றத்து மேலேயே பற்று வச்சு அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே வரப்போகிறது கிடையாது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம இந்த வெளி உலகத்து மேலே பற்று வச்சுருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்ம இந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பொருட்கள் அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஆன்மீகத்தில் முன்னேற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இத்தம் கர்ம கதிர் கச்சன் பகு அபத்ர புமான் அப்படின்னு சொல்கிறார். இப்படியாக என்ன பண்ணுறான்? பல்வேறு ரூபங்கள் என்ன பண்ணுறானா? மறுபடியும் பிறக்கிறானா? புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனே ஜட்டரே சயனம் இஹ சம்சாரே பகுதுத்சாரே கிருப்பயா பாஹே பாஹிமராரே அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறான்? மறுபடியும் பல்வேறு அம்மாக்களுடைய வயிற்றில் போய் வைக்கப்படுறான். என்ன சொல்கிறாரு? அபத்ர புமான் அப்படின்னு சொல்கிறார். அபத்ர புமான் அப்படின்னா துரதிருஷ்டவாசமாக என்ன பிறக்கிறான்? பல்வேறு இடங்களில் பிறக்கிறானா. உண்மையில் பிறப்பு அப்படிங்கிற ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறார், எப்படிப்பட்ட பிறப்பு துரதிர்ஷ்டம், எப்படிப்பட்ட பிறப்பானது அவனுக்கு மோட்சப்பாதை கூட்டு போகாதோ அப்படிப்பட்ட பிறப்பு. ஏன்னா சொல்லிட முடியாது நம்மளுக்கு எல்லா பிறப்பும் மோட்சத்தை கூட்டு போயிடும் அப்படின்ட்டு. அவன் பிறந்துட்டான் அப்படின்னா மறுபடியும் அவன் மோட்சம் போகிறதுக்கான காலம் தள்ளி வைக்கப்படுது. அவனுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறான்? மிருகமாக பிறந்து பல்வேறு உருவங்களில் சுற்றிடணும். மனுஷனாக பிறந்தால் கூட மறுபடியும் சொல்ல முடியாது எத்தனை பேர் இன்றைக்கி, எத்தனை பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளை மோட்சத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பாகவத்தில் நம்ம சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் அப்பா அம்மா ஆகாதீங்க, குரு ஆகாதீங்க, ராஜாவாகாதீங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களை நீங்கள் மோட்சம் கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஆகாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடியது பெரிய பாவம். இந்த உலகத்துக்கு ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் தான் உனக்கு எஜமானன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் தந்தையோ இல்லை குருவோ இல்லை ஒரு ராஜாவோ நினச்சி என்ன பண்ணுறான்? அவங்கள ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆட்சி செய்யும் போது அவங்கள நம்ம மோட்சத்தை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா உண்மையில் நம்ம அவங்களுக்கு பெரிய பாவம் பண்ணுறோம். அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவதம். ஸோ என்ன பண்ணுறான்? இன் திஸ் ஹி வில் வண்டர். என்ன பண்ணுறான்? இந்த உலகம் அழியிற வரைக்கும் என்ன பண்ணுறானா? சுற்றிக்கிட்டே இருக்கானா. அபத்ர அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு பத்ரம் அப்படின்னா என்ன சொல்கிறது? ஒரு மங்களகரமானது அப்படின்னு சொல்கிறோம். அபத்ர அப்படின்னா இப்படி அமங்கலம் இல்லாமல் அமங்கலமான வகையில் என்ன பண்ணுறான்? பல்வேறு ரூபங்களை பிறந்துகிட்டே இருக்கான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பிறப்பு அப்படிங்கிறத பெருசாக கொண்டாடுறோம். ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக கொண்டாடுறோம், பிறந்துட்டாங்க, குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ட்டு. பட் உண்மையில் கொண்டாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. யார் கொண்டாடலாம் அப்படின்னா யார் ஒருத்தர் அந்த குழந்தையுடைய மதிப்பு தெரிஞ்சு அந்த குழந்தைய மறுபடியும் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்க கொண்டாடலாம். இல்லைன்னா மறுபடியும் அது ஒரு துக்ககரமான விஷயந்தான். இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறாரா? இப்படி இந்த உலகத்தில் இந்த ஆத்மாவை சுற்றிட்டு இருக்கும்போது எப்போ இந்த உலகத்தை முடிக்கணும் அப்படின்ற அந்த பிரளய காலம் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு? பகவான் எல்லாத்தையும் மறுபடியும் பின்னாடி இழுத்துக்கிறாரு. ஸோ பிரளய காலம் அப்படின்னு சொல்கிறோம். பிரளயம் அப்படின்னா என்னது? லயம் அப்படின்னா எல்லாமே அடங்குறது. பிரலய அப்படின்னா முழுமையாக எல்லாமே அடங்குறது. அதுதான் பிரளயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் 4 வகையான பிரளயங்கள் இருக்குது. நித்திய பிரளயம், நைமித்திக பிரளயம், பிராகிருத்திக பிரளயம், ஐகந்திக பிரளயம் அப்படின்ட்டு அத்தியந்திக பிரளயம் அப்படின்னு 4 வகையான பிரளயங்கள் இருக்குது. நித்திய பிரளயம் அப்படிங்கிறது தினசரி இறப்பு. தினசரி மக்கள் இறந்துகிட்டே இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இறந்துட்டு இருக்காங்க. இது நித்தியமாக நடக்கக்கூடிய பிரளயம், டெய்லி நடக்கக்கூடிய ஒரு அழிவு.
அதுக்கப்புறம் வரக்கூடியது நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நைமித்திக பிரளயம் அப்படின்னா ஒரு நிமித்தத்தினால, ஒரு காரணத்தினால ஏற்படக்கூடிய பிரளயம். அதாவது பிரம்மாவுடைய ஒரு கல்பத்துக்கு ஒரு தடவை ஏற்படக்கூடிய பிரளயம் வந்து நைமித்திக பிரளயம். பிரம்மாவுடைய ஒரு நாள் முடிஞ்சுது அப்படின்னா அன்றைக்கி ஒரு பிரளயம் வரும், கல்பம் முடிஞ்ச பின்னாடி. அது வந்து நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது பிராகிருத்திக பிரளயம் அப்படின்னா பிரம்மாவுடைய வாழ்நாள் முடிஞ்சு போயிடுச்சு. வாழ்நாள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு பிரளயம் அப்படிங்கிறது பிராகிருத்திக பிரளயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கப்புறம் வரக்கூடியது ஆத்தியந்திக பிரளயம். ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னா ஒரு ஆத்மாவானவன் தான் இந்த உலகத்தில் சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்தை எரிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், மோட்சம் போகிறான். ஸோ அப்படிப்பட்ட பிரளயமானதும் ஒரு பிரளயம் தான், ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கே நடக்கக்கூடிய பிரளயம் என்ன அப்படின்னா நைமித்திக பிரளயம். அதாவது பிரம்மா தூங்க போகிறார். அவன் என்ன பண்ணுறான், தூங்கும்போது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை எல்லாத்தையுமே அவர் வந்து மறுபடியும் தான் கூட இழுத்துக்க போகிறார். உபநிஷத்து நம்மளுக்கு என்ன உதாரணம் கொடுக்குது அப்படின்னா ஒரு 8 கால் பூச்சின்னு சொல்லி ஸ்பைடர். ஸ்பைடர் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய வாயிலிருந்தே உமிழ் நீரை வச்சு என்ன பண்ணும், காப் வெப்பை வந்து கிரியேட் பண்ணும். காப் வெப் அப்படின்னா அந்த அந்த 8 கால் பூச்சி என்ன பண்ணும், அந்த சிலந்தையை வந்து கட்டும். சிலந்தையை கட்டின பின்னாடி அதுக்குள்ளே தன்னுடைய இறையெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிடும், அந்த சிலந்தியை என்ன பண்ணும், தன்னுடைய வாயினால் மறுபடியும் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துரும். அந்த மாதிரி என்ன பண்ணுறார் பகவான், தனக்குள்ளேருந்து தன்னுடைய சக்தினால் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கொஞ்ச நாள் சான்ஸ் கொடுத்து பார்க்குறாரு. இவங்க யாரும் ஒன்றும் மறுபடியும் செய்கிற மாதிரி தெரியல. ஸோ பிரம்மாவுக்கு நேலமை போயிடுச்சு. பிரம்மா தூங்க போகிறார். அந்த டைமில் என்ன பண்ணுறார், மறுபடியும் எல்லாத்தையும் உள்ளே போட்டார். அப்படி அவர் இந்த உலகத்தை அழிக்கும் போது எப்படி நடைபெறுது, அந்த உலகத்தினுடைய பிரளயம் எப்படி நடைபெறுது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஆகுமா, இந்த பிரளயத்தினுடைய இந்த கலியுகத்தினுடைய கடைசியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் மகாபாரதம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மகாபாரதத்தில் மார்க்கண்டிய ரிஷி இவங்க வந்து சேருவார். இவங்க வனத்தில் இருக்கும்போது பாண்டவர்கள் மார்க்கண்டிய ரிஷி அங்கே வருவார். ஸோ வரும்போது அந்த மார்க்கண்டிய ரிஷிக்கிட்ட இந்த கேள்வியும் கேட்பார். யுதிஷ்டர் கேட்பார், பிரளயம் எப்படி நடைபெறும், அந்த பிரளயத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சிரஞ்சீவியாக இருந்திருக்கீங்க, பல்வேறு யுகங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பிரளயம் எப்படி நடைபெறும் அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லும்போது பிரளயத்தை பற்றி அங்கே விஸ்தாரமாக சொல்லுவார், பிரளயம் எப்படி நடைபெறும் அப்படின்ட்டு. அந்த பிரளயத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த 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 கட்டம்லாம் படித்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நேராக பார்க்கலாம் அந்த கலியுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அன்றைக்கி அப்படி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு கலியுகம் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அன்றைக்கே படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி என்ன பண்ணுறாங்க, பிரளயத்தை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல என்ன ஆகுமா, இந்த பிரளயம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது, ஒருத்தர் அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வந்து மனிதர்கள் எல்லாமே நரமாம்சம் சாப்பிடக்கூடியவர்கள் ஆகி போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பயங்கரமான வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே மழையே இருக்காது. 100 வருஷத்துக்கு மழையே இல்லாமல் வெயில் போட்டு கொளுத்து எடுக்குமா. அப்படி வெயில் போட்டு கொளுத்து எடுக்கும்போது என்ன ஆகும், அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பமானது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான செடி கொடியிலேருந்து எல்லாத்தையும் எரித்து பஸ்மமாக கீழே தள்ளிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், மனிதர்களால் யாரும் உயிர் வாழ முடியாது. அதுக்கப்புறம் கீழேருந்து மறுபடியும் நெருப்பு வர ஆரம்பிக்கும், பாதாள லோகத்தில் நெருப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ மேலேருந்து நெருப்பு, சூரியன் இருக்கக்கூடிய நெருப்பு, அங்கே வந்து எல்லா ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள், 12 ஆதித்யர்கள் வந்துடுவாங்களாம். எல்லா சூரியன் என்ன பண்ணும், ஒரே சமயத்தில் இந்த பூமியை வந்து எரிக்க ஆரம்பிக்கும். கீழே பாதாள லோகத்திலேருந்து சங்கர்ஷன் என்ன பண்ணுவார், அவர் வந்து நெருப்பை கொடுக்குறார். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த உலகம் முழுக்க எரிய ஆரம்பிக்குது. ஸோ மொத்த உலகமும் முழுக்க எரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, சம்பர்த்தக அப்படின்ற அந்த மேகத்தை வந்து அனுப்புகிறார். அந்த சம்பர்த்தக அப்படின்ற மேகமானது ஒவ்வொரு துளியோட தண்ணீரும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பெரிய பெரிய தூண் மாதிரி வந்து விழுமா. ஸோ அப்படி என்ன பண்ணும், அப்படிப்பட்ட ஒரு மழை பெய்யுமா. அப்படிப்பட்ட மழை வந்து 100 வருஷம் பெய்யும். முதல்ல நெருப்பு நாள் முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மழையை அனுப்பி அது 100 வருஷம் பெய்யும் போது என்ன ஆகுது, மழையில் உலகம் முழுக்க என்ன போயிடுது, நிரம்பி போயிடுது. நிரம்பின பின்னாடி அவர் போயிடுறார், பிரம்மா போயிடுறார், அவர் வேலையை முடிச்சுட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் என்னுடைய வாய்க்குள்ளே புகுத்துக்கிறார். அதை வந்து இங்கே சொல்லப்படக்கடல, ஆனால் அது வந்து மகாபாரதத்தில் பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி பிரளயத்தில் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆகுது, பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஆகாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆகாயத்துக்கு ஒரே ஒரு குணம் தான் இருக்குது, ஆகாசம் அப்படிங்கிறது ஒரே ஒரு குணம் தான் இருக்குது. என்ன குணம் இருக்குது அப்படின்னா சப்தம், கேட்கக்கூடிய தன்மை.
இந்த ஆகாசம் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நம்ம கேட்க முடியுது. ஆகாஷவாணி அப்படின்னு சொல்கிறாங்க சப்தத்துக்கு. அந்த சப்தத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது, உணர முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சப்தத்தை கேட்க மட்டும்தான் முடியும். ஸோ ஆகாசம் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய தன்மை கொண்டது ஆகாசம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது என்னது, வாயு, காற்று. காற்றுக்கு என்ன இருக்குது, 2 தன்மை இருக்குது. ஒன்று தொடு உணர்வு, 2வது கேட்கக்கூடிய தன்மை. இந்த 2 குணங்கள் கொண்டது வாயு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா நெருப்பு, அதுக்கு அடுத்தது. ஸோ நெருப்பு என்ன இருக்குது, உருவம் இருக்குது, அதே போல் தொடுத்தன்மை இருக்குது, அதே போல் நெருப்பில் சப்தமும் இருக்குது. இந்த 3 விஷயங்கள் இருக்குது நெருப்புக்கு. 4வது வந்தோம் அப்படின்னா நீர். ஸோ நீரில் பார்த்தா என்ன இருக்குது, சுவை இருக்குது, அதே போல் தொடு உணர்வு இருக்குது, அதே போல் ரூபம் இருக்குது, அதே போல் சப்தம் இருக்குது, தண்ணி இருக்குது. 4வது. கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா 5வது என்னது, நிலம். ஸோ நிலத்துக்கு என்ன இருக்குது, வாசனை இருக்குது, மண் வாசனைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. நிலத்தில் மண் வாசனை இருக்குது. இந்த மண் வாசனை, நிலத்தில் இருக்கக்கூடிய குணம் என்னது, மண் வாசனை இருக்குது, ரூபமும் இருக்குது, சுவையும் இருக்குது, தொடு உணர்வு இருக்குது, சப்தமும் இருக்குது. ஸோ என்ன ஆகுது, இப்போ பிரளயத்தில் என்ன ஆகுது, முதல்ல நிறைய தண்ணி வந்துருச்சு இல்லையா. தண்ணி வந்த பின்னாடி என்ன ஆகுது, இந்த பூமி மொத்தம் கரைஞ்சி போயிடுது. கரைஞ்சி இந்த வாயு, பெரிய வாயு வருமா, அந்த வாயு என்ன பண்ணுது, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கந்தம் சொல்லக்கூடிய அந்த வாசனைகள் எல்லாத்தையும் பூமியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துருமா. ஸோ பூமியிலேருந்து அந்த வாயுவானது எப்போ எல்லா விதமான அந்த வாசனை எடுத்துடுதோ அப்போ என்ன போயிடுது, பூமி ஒரு குணத்தை இழந்துடுது. அந்த ஒரு குணத்தை இழந்துருச்சு அப்படின்னு என்ன ஆகும், அது மறுபடியும் தண்ணியாக மாறி போயிடும். ஏன்னா 4 குணம் தான் இருக்குது. ஸோ 4 குணம் தண்ணிக்கு தான் இருக்குது. அந்த என்ன, பூமி தண்ணியாகி போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, வாயு மறுபடியும் தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு குணத்தை எடுத்துடுது. என்னது, சுவை எடுத்துடுது. சுவை எடுத்த பின்னாடி தண்ணியாக என்ன ஆகும், அந்த தண்ணியானது போய் நெருப்பில் போய் அந்தரிக்ஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, நெருப்புலேருந்து ஒரு குணம் ரூபத்தை எடுத்துருது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, நெருப்பானது வெறும் தொடு உணர்வாக மாறி போயிடும். அதுக்கப்புறம் தொடு உணர்ந்து அந்த வாயு எடுத்துருது. ஸோ இப்போ என்ன ஆகுதா, ஒன்றுக்கு என்ன ஆகிடுது, இன்னொன்றுக்குள்ளார என்ன ஆகிடுது, போய் அடங்கிடுது. அதுக்கப்புறம் கடைசியில் இந்த ஆகாசமானது கொண்டு போய் மனசானது புத்திலையும், புத்தியானது அகங்காரத்துலேயும், அகங்காரமானது மகத்தத்துவத்திலையும் போய் அடங்கி போயிடுது. ஸோ இந்த பிரளய விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஷ்ணு புராணத்தில் நம்மளுக்கு தெரியும். விஷ்ணு புராணத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு இந்த பிரளயம் எப்படி நடைபெறுது, இந்த சிருஷ்டி எப்படி நடைபெறுது, ஸ்திதி எப்படி இருக்குது, பிரளயம் எப்படி ஏற்படுது அப்படின்ட்டு விஷ்ணு புராணத்தில் நிறைய அங்கே சரித்திரம் இருக்குது. பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த டாப்பிக்கில் எடுத்து பேச போகிறது கிடையாது. என்றைக்காவது விஷ்ணு புராணம் படிக்கும்போது நம்ம இந்த உலகம் பிரபஞ்சத்தை பற்றியோடைய விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, ஏஷ மாயா பகவதக சர்வஸ்திதி அந்தகாரிணி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி அந்த மாயானவள் என்ன பண்ணுறா, ஏஷா மாயா அப்படின்னு சொல்கிறார் பகவதக. அவர் முடிக்கும் என்ன சொல்கிறார், ஏஷா மாயா, இப்படிப்பட்ட மாயை யாருடையதா, பகவதக கிருஷ்ணருடைய மாயை அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணருடைய மாயை என்ன பண்ணுறாங்களா, சர்க்க ஸ்திதி அந்தகாரிணி அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை காத்து, இந்த உலகத்தை அழிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாயை என்ன பண்ணுது, நம்மளுக்கு உண்மையில் நம்மளை இந்த உலகத்தில் வெளில வராமல் காத்துட்ருக்கான். வெளில வராமல் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 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 பொறாமையோட குணத்தோடு என்ன பண்ண முடியாது, நம்ம பக்தியை போய் அணுக முடியாது. இல்லை நான் அனுபவிக்கணும் அப்படின்ற குணத்தோட ஒருத்தர் போய் பக்தியை அணுக முடியாது, பகவான் அணுக முடியாது. அதனால் என்ன பண்ணுது, மாயையானது இந்த அனுபவிக்கக்கூடிய தன்மை என்ன பண்ணுது, குத்தி காட்டுது. நீ அனுபவிக்க முடியாது, நீ சந்தோஷமாக இருக்க முடியாது, இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க முடியாது, கிருஷ்ணர் விட்டு அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் என்ன பண்ணுது, குத்தி காட்டி என்ன பண்ணுதா, ப்ரொடெக்ட் பண்ணுது நம்மளை. உண்மையில் அதுதான் நம்மளுக்கு உண்மையான பாதுகாப்பு. மாயை மட்டும் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை மறந்து போயிடும். ஸோ மாயை என்ன பண்ணுது, நம்மளை அப்பப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஞாபகப்படுத்திடுறது கிருஷ்ணர். ஸோ இப்படி இந்த வகையில் மாயை என்ன பண்ணுது, இந்த 3 வகையான காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிச்சிட்டார், பிரபுதர் முடிச்சிட்டார். பிரபுதர் கிடையாது, சாரி. ஸோ இந்த கேள்வியை முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் அவரே கேட்குறாரு, சரிப்பா நான் இப்போ உனக்கு மாயை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் எதாவது கேட்க விரும்புறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நீ இன்னும் ஒரு கேள்வி கேட்கணுமே, ஏன்னா இவ்வளோ நேரம் கேட்டதெல்லாம் பத்தாது, இன்னும் ஒரு கேள்வி நீ கேட்கல அப்படின்னா நீ கேட்ட கேள்விக்கு பிரயோஜனம் கிடையாது. என்னது, இப்படிப்பட்ட மாயிலிருந்து நான் எப்படி வெளியில் வருது அப்படின்ற கேள்வி கேட்கணும். நீ
வெறும் மாயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அந்த மாயிலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் என்ன பண்ணு, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கூட இவர் பொறுக்காமல் என்ன பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி ராஜா கேட்டு கேட்டு பதில் சொல்லிட்டு இருந்தார், இப்போ இவர் கேட்குறாரு, இன்னும் ஏதாவது நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜாவே நீ கேள்வி கேளு, இப்போ கேளு, நீ கேளு, என்ன கேள்வி கேட்கணும், இந்த மாயிலேருந்து நான் எப்படி வெளிப்படுறது அப்படின்ற கேள்வியை கேளு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறார். ஸோ அதுக்கப்புறம் ராஜா மறுபடியும் அதே கேள்வியை கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு, துஸ்தாரம் அக்ருத ஆத்மபிஹி அஞ்சனாக ஸ்தூலதீஹி அப்படின்ற 2 வார்த்தைங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை அடுத்த ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகமானது 17வது ஸ்லோகம், 3வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 17வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, யார் ஒருத்தர் புலன்களை அடக்கலையோ அவங்களால தாண்ட முடியாத, அவங்களுக்கு ரொம்பவும் கடினமான இந்த மாயை அப்படின்னு ஒரு குணம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, துஸ்தாரம் அக்ருத்த ஆத்மபிஹி அப்படின்னு சொல்லி வார்த்தை, ஆத்மபிஹி அக்ருத்த ஆத்மபிஹி அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன சொல்கிறாரு, யார் ஒருத்தரால் சுய கட்டுப்பாடு இல்லையோ, புலனடக்கம் இல்லையோ, அவங்களுக்கு மாயையானது வெல்வதற்கரியது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதுக்கு நேர்மாறாக ஒரு விஷயம் கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, அஞ்சாக ஸ்தூல தீயாக அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அஞ்சாக, இந்த வார்த்தை நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கோம், 2வது அத்தியாயத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். அஞ்சாக அப்படின்னா ரொம்ப எளிமையாக, ஸ்தூல தீஹி அப்படின்னா முட்டாள்தனமான பௌதிகவாதிகள், முட்டாள்தனமாக இந்த பௌதிக உலகத்தில் அனுபவிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்ட முட்டாள் மக்களால் கூட எளிமையாக இந்த மாயை எப்படி வெல்லக்கூடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா புத்திசாலிகள் அப்படின்னா அவர் கேள்வி கேட்கவே தெரியல. புத்திசாலிகளுக்கு அவங்க சுயம் புத்திசாலிகள், அவங்கள பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை, ஏன்னா அவங்களே வெளில போயிடுவாங்க. நம்ம அவங்கள பற்றி பிரயோஜனம் கிடையாது, பேச பிரயோஜனம் கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாரு, முட்டாள்களால் எப்படி வெளில போக முடியும்னு தான் கேட்குறாரு. முட்டாளாக இருக்கக்கூடிய பௌதிகவாதிகள் எப்படி இந்த வெல்வதற்கரிய, புலன்களை அடக்காதவர்களுக்கு வெல்வதறிய மாயை எப்படி ஒருத்தர் வெல்ல முடியும் அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் 18வது ஸ்லோகத்திலேருந்து 33வது ஸ்லோகம் வரைக்கும் போகும். நம்ம இன்றைக்கி எத்தனை ஸ்லோகம் பார்க்க முடியுமோ அத்தனை ஸ்லோகம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். 33 ஸ்லோகம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதில் என்ன சொல்கிறாரு, அஞ்சாக ஸ்தூல திஹி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்தூல அப்படின்ற வார்த்தைக்கு ஆச்சாரியர்கள் வித்தியாசமான அங்கே பொருள் கொடுக்குறாங்க. என்ன பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திலே இருந்துக்கிட்டு புண்ணிய காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, நானும் ஆன்மீக காரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புண்ணிய காரியம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களும் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் அவன் மாயையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு அவன் பாப்ப காரியங்களை பண்ணுறவங்கள பற்றி பேசவே கிடையாதான். ஏதோ ஓரளவுக்கு புண்ணியம் பண்ணலாம், புண்ணிய கர்மங்களை பண்ணலாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறார் ஜீவகோஸ்வாமி. ஸோ அப்படிப்பட்ட முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அந்த புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுறாங்களாம். இருந்தாலும் அவங்க முட்டாள்கள் தான். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவும் அனுபவிக்க முடியாது, அது தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக நிறைய காரியங்களை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று சாஸ்திரமே புரியாமல் வெளியில் ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவனுக்கு சாஸ்திரம் தெரியாது, என்ன பண்ணுறான், ஏதோ பாவ காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கான், இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவனை முட்டாள்னு கூட சொல்ல முடியாது. அவனை நம்ம கண்டுபிடிச்சா போயிட்டு இருக்குமா என்ன. ஸோ வெளியில் இருக்கவங்க அந்த பாவ காரியங்களை தான் செய்கிறது பாவம்ட்டு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்கள முட்டாள்னு சொல்ல முடியாது, அவங்கள மிருகம் சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கர்ம காண்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை செஞ்சேன் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த புண்ணியம் பண்ண நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் அவங்களால அந்த வேதத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தாங்க அப்படின்னா அதிலே சொல்லியிருக்கு, இந்த வேதமானது துன்பமயமானது அப்படின்ட்டு. அதை அவங்களால புரிஞ்சிக்க முடியலையே. அதனால் சொல்கிறாரு அவங்கள முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். என்ன உபநிஷத்து, மார்க் இன்னொன்று முண்டக உபநிஷத்து. முண்டக உபநிஷத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா,
ஒருத்தர் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிட்டு பல்வேறு விதமான புண்ணிய காரியங்கள் ஈடுபடுறான். அப்படிப்பட்டவன் என்ன சொல்கிறாரு, குருடன் போய் மற்ற குருடங்களை கொண்டு போய் டிச்சில் தள்ளுறவன் என்ன பண்ணுறான், அப்படிப்பட்ட குருடன் மற்றவர்கள் என்ன பண்ணுறா, கொண்டுட்டு போய் இந்த மறுபடியும் இந்த ஜட உலகம் அப்படின்னு டிச்சில் தள்ளி விட்டுறான். ஸோ அவங்களுக்கும் புத்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க, அந்த முண்டகோபனிஷத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதே போல் இங்கே என்ன சொல்கிறாரு, யார் ஒருத்தர் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற நினைப்போட புண்ணிய காரியங்களை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க முட்டாள்கள். அதான் ஸ்தூலகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார், ஸ்தூல தீஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க புத்திசாலிகள் தான். தீ அப்படின்னா புத்தி இருக்குது, ஆனால் ஸ்தூல புத்தி, அவங்களுக்கு வந்து சூக்ஷமான புத்தி கிடையாது, இல்லை வந்து சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தி கிடையாது, ஸ்தூலமான புத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம புத்தியிலே நிறைய வகை இருக்குது இல்லையா, நம்ம புத்தியிலே பார்க்குறோம். யார் வந்து பௌதிகவாதிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சில புத்திகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிரம்மவாதிகள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கர்மவாதிகள், ஞானவாதிகளுக்கு ஒரு சில வகைகளுக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு விதமான புத்திகள் இருக்குது. ஸோ அதில் இங்கே என்ன சொல்கிறாரு, ஸ்தூல தீஹி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அக்ருத்த ஆத்மபிஹி துஸ்தாரம் அக்ருத்தம் ஆத்மிபிஹி அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறார், இன்னொரு விளக்கம் கொடுக்குறார். யார் ஒருத்தருக்கு புலன்கள் அடங்கவில்லையோ அவங்களுக்கு இந்த மாயை கடக்கிறது அரிது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்குறார் ஜீவகோசம். என்ன சொல்கிறாரு, அக்ருத்த ஆத்மபிஹி அப்படின்னு அர்த்தமா, அபூர்ணத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தில் பூர்ணத்துவம் அடையாத ஆத்மாக்களுக்கு அந்த பகவானை அடைவது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூர்ணத்துவம் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, வாழ்க்கையே எம்டியாக இருக்கும் அவங்களுக்கு, வாழ்க்கையே எம்டியாக இருக்கும் அவங்களுக்கு. வாழ்க்கை எம்டியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், ஒருத்தனுக்கு வாழ்க்கை எப்போ திறமை எம்டியாக இருக்கும், அவனுக்கு உண்மையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் வாழ்க்கை எம்டியாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய உறவுனால் நம்மளோட நிறைய உறவுகள் என்ன பண்ணுறோம், சேர்த்துக்கிறோம், நிறைய பொருள் சேர்த்துறோம், நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் என்ன கிடைக்குது, ஒரு எம்டினஸ் தான் கிடைக்குது, உள்ளார என்ன கிடைக்கல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை. காரணம் என்னது, நம்ம பொய்யான விஷயத்தை தேடிகிட்டே இருக்கோம். எது வரைக்கும் தேடுவோம், இந்த பொய்யான விஷயத்தை நம்ம எது வரைக்கும் தேடுவோம் அப்படின்னா அதான் இங்கே சொல்கிறார், நம்ம இப்படி பொய்யான விஷயத்தை தேடுற வரைக்கும் இந்த மாயை வெல்வது அரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்போ நம்ம பொய்யான விஷயத்தை விட்டு உண்மையான விஷயத்தை தேட ஆரம்பிக்கிறோமோ, இல்லை உண்மையான விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சோ, அவனுக்கு மாயை விடுறது ரொம்ப ஈஸி. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். தண்ணி இல்லை, வெளில போயிட்டுருக்கும், தாகம், சித்திரை மாதம் பயங்கர வெயில் அடிக்குது, நடந்து போயிட்டுருக்கும், தூரமாக பார்க்குறோம், அங்கே ஒரு காணல் நீர் தெரியுது. என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வேகமாக ஓடிப்பாங்க, நின்று பார்க்குறோம், பார்த்தா அங்கே மறுபடியும் தண்ணி இல்லை. மறுபடியும் திரும்பி பார்க்குறோம், வேற எங்கேயோ தண்ணி இருக்க மாதிரி தெரியுது. அங்கே மறுபடியும் ஓடி பார்க்குறோம், அங்கேயும் தண்ணி இல்லை. இப்படி அவன் எந்த அளவுக்கு ஓடிட்டு இருப்பான் அப்படின்னா, ஒன்று சாகிற வரைக்கும், இல்லைன்னா அவனுக்கு உண்மையாலுமே அந்த உண்மையான தண்ணி கிடைக்கிற வரைக்கும், என்ன பண்ணுவான், இந்த பொய்யான தண்ணியை தேடி ஓடிட்டு இருப்பான். உண்மையான தண்ணி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட அப்படின்னு திருப்தி அடைஞ்சிருவான். ஸோ இந்த உலகத்தில் நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா காரணம் என்னது, நம்மளுக்கு உண்மையான பொருள் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். அதுதான் விஷயம். அப்படி உண்மையான பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு மோட்சம் ஈஸியாக. அதான் இங்கே சொல்கிறார், எப்படி அழகாக வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும். அதான் பாகவத்தை படிக்கும்போது இப்படி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அர்த்தம் நம்ம மனசை விட்டு நீங்காது, அப்படி இருக்கும் பாகவதம் படித்தா. என்ன சொல்கிறாரு, துஸ்தாரம் அகிருத்த ஆத்மபிஹி. துஸ்தாரம், இந்த உலகத்தை வெல்வது, இந்த மாயை வெல்வது ரொம்ப கஷ்டம்தான். யார் ஒருத்தனுக்கு இன்னும் வாழ்க்கை பூர்ணம் அடையிலையோ, யார் ஒருத்தனுடைய வாழ்க்கை இன்னும் வெற்றிடமாக இருக்கோ, யாருடைய வாழ்க்கை வெற்றிடமாக இருக்கும், யாருடைய வாழ்க்கையில் இன்னும் கிருஷ்ணர் வரலையோ, அப்படி கொண்டு சேர்த்துட்டார். கிருஷ்ணர் சொல்கிறாருல, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்கிறார் இல்லையா, இந்த மாயையானது என்னுடைய மாயை, என்னுடைய சக்தி, யார் ஒருத்தர் என்கிட்ட சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்க தான் வெல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே விஷயத்தை இங்கே பேசுகிறார், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார். என்ன சொல்கிறாரு, அதனால் ஒருத்தர் என்ன பண்ணுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம வைக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை எப்படி நம்ம கிருஷ்ணர் மேலே வைக்கணும் அப்படிங்கிற அந்த கலையை கற்றுக்கணும். அதுதான், அவ்வளோதான் விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் அன்பு வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர்கள் அன்பு வச்சு அவங்ககிட்ட நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அன்பு வைக்கும் கலையை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த உலகத்தில் இருக்க மக்கள் மேலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் மேலே வைக்கிறத விட்டுட்டு எப்போ நம்ம கிருஷ்ணர் மேலே வைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கலையை நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற விஷயம் தான் கேட்குறார். உண்மையில் மாயை வெல்றது அப்படின்னு என்ன அர்த்தம், எப்படி நான் கிருஷ்ணர் மேலே என்னுடைய அன்பை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்கே மாயை எப்படி வெல்றது அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா மாயை வெல்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் நம்மளால்.
ஆனால் யார் ஒருத்தருக்கு கிருஷ்ணர் மேலே அன்பை வளர்த்துக்கிட்டாங்களோ, இல்லை கிருஷ்ணர் மேலே அன்பு வைக்கும் கலையை வளர்த்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மாயை விட்டு போயிடும். ஏன்னா மாயை அப்படிங்கிறது எது இல்லையோ அதுதான். மாயை நம்ம தனியாக உருவப்படுத்தி பார்க்க முடியாது. மாயை அப்படிங்கிறது கிருஷ்ணர் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு மாயை. அப்படி கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னா இந்த உலகமே நம்மளுக்கு வைகுண்டம் அமைப்பெறும், இந்த உலகமே நம்மளுக்கு கோலோகம் அமைப்பெறும், இந்த உடம்பே நம்மளுக்கு ஆன்மீக உடம்பாக மாறி போயிடும். ஸோ மாயை அப்படின்னு தனியாக ஒன்றும் கிடையாது. மற்ற ஆன்மீக இயக்கங்கள், மற்ற ஆன்மீக விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, 2 விஷயம் அன்றைக்கி இருக்கும். கடவுள்னு ஒருத்தர் இருப்பார், சாத்தான்னு ஒன்று இருக்கும். கடவுளுக்கும் சாத்தானுக்கு எப்போ என்ன இருக்கும், சண்டை வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. மாயை அப்படின்னு தனியாக ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணர் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம மாயன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி கிருஷ்ணரை ஏற்றுக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணரை இணைச்சிடுறது, இல்லை நம்மளை எப்படி போய் மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட இணைச்சிக்கிறது, அந்த கலையை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற கேள்வி தான் கேட்குறார். அதுக்கு பிரபுத்தா அப்படின்ற ஒரு ரிஷி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன பதில் சொல்கிறார் அவர்? ஆரம்பத்திலேயே பயங்கரமாக அவர் அடிக்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இந்த உலகத்தில் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பற்றோட சேர்றாங்களோ, எப்போ அவங்க 2 பேர் இணையிறாங்களோ, அப்போ என்னாகுமா, அவங்க இந்த உலகத்தில் கட்டுண்டாயிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தில் கூடிய பிரச்சனை தீர்க்கறதுக்கு, இந்த உலகத்தில் அனுபவிக்கிறது என்ன பண்ணுறாங்க, இப்போ 2 பேர் சேர்றாங்க. ஆனால் உண்மையில் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்குதா அப்படின்னா அதுக்கு விபரீதமான பலன் தான் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். இவங்க சொல்கிறார். இதே விஷயத்தான் நம்மளுக்கு பிரகலாதன் சொல்கிறார். பும்சஸ்திரியா மிதுனி பாவமேத்தம் தயோ மிதோ ஹிருதய கிரந்திமாகு அதோ கிரகக்ஷேத்திர சதாப்த வித்தை ஜனசிய மோகோய மகம் அமேத்தி. இந்த இடத்துல தான் ஒருத்தன் விழ ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். அவளுக்கு பிரபுபாதர் சொல்லுவார், எப்போ ஒருத்தர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய அந்த பற்றுதலேருந்து விடுபட்டாரோ அவர் 50% மோட்சம் பெற்றுட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் 50% ஒர்க் பண்ணால் போதும், வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே விஷயத்தை எங்கள் பிரபுதர் சொல்கிறார். ஆரம்ப ஸ்லோகத்திலேயே கிரகஸ்தர்கள் தான் முக்கியமாக சொல்கிறார். இது நம்ம கிரகஸ்தர்லாம் எடுத்துக்க தேவையில்லை. எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தானாக இருந்தாலும் சரி, இல்லை சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட், அதாவது எதிர்பாலத்து மேலே எப்போ ஒருத்தர் ஆசை வச்சு அவங்களால எனக்கு கிடைக்க முடியும், அவங்ககிட்ட இருந்து அனுபவிக்க முடியும், அவங்ககிட்ட நான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ, அந்த எண்ணத்துலேருந்து ஆரம்பிக்குது அவன் மாயிலேருந்து விடுபடுறதுக்கான எண்ணம். அந்த எண்ணத்தை விடுபடுறது தான் அவன் மாயிலேருந்து விடுபடுறதுக்கான முதல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாயிலேருந்து எப்படி விடுபடுறதெல்லாம் சொல்ல போகிறார். அதுக்கு முதல் ஸ்டெப் ஒன்று சொல்கிறார். இங்கே என்ன ஆகுது, மகாபாரத்தில் புருரவஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறதுக்கு நான் இப்போயே உங்களுக்கு இன்னும் முன்னாடியே சொல்கிறேன். என்ன பண்ணுறான், சரி அந்த அடுத்த ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு புரியும். என்ன பண்ணுறான், அந்த மாதிரி அனுபவிக்க நினைக்கும் போது என்ன பண்ணுது, அது என்ன கொடுக்குதா, பஷ்யேத் பார்க்க விபர்யசாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பஷ்யேத், அவன் பார்க்குறான். என்ன பார்க்குறான், பார்க்க விபர்யாம். விபர்யாம் அப்படின்னா எதிர்மறையான ரிசல்ட் கிடைக்குதான். பார்க்க அப்படின்னா பார்க்க அப்படின்ற ரிசல்ட். அவன் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்றாங்க. சேரும்போது என்ன நினைக்குது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் விபர்யாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் கிருஷ்ணர் சொல்வார். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கயோனைவ ஏவத்தே ஆத்யந்திக அந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதா அப்படின்னு சொல்லி சொல்வார். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா இஹ சம்ஸ்பர்ஷஜா போக அப்படின்னா இந்த உலகத்தில் புலன்களை கொண்டு புலன் நுகர்ச்சி பொருட்களால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறான், ஆரம்பித்தான் அப்படின்னா அது உண்மையில் என்ன கொடுக்குதா, துக்க ஏனேவ ஏவத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த உலகத்தில் நம்ம எதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு என்ன தான் கொடுக்குது, துக்கம் தான் கொடுக்குது தவிர அந்த விஷயத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் வர்றது கிடையாது. எப்போ சந்தோஷம் வர்றது கிடையாது, முடிவில்லையா, இல்லை ஆரம்பத்துலேயும் மத்தியிலையும் முடிவுலையும் என்ன தான் கொடுக்குதா, சந்தோஷம் கொடுக்குறது கிடையாது, துக்கம் தான் கொடுக்குதான். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பொருள் சந்தோஷம் கொடுக்குன்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பொருளானது நம்மளுக்கு ஆரம்பத்துலேயும் துக்கத்தை தான் கொடுத்தது, மத்தியிலையும் துக்கம் தான் கொடுக்க போகுது, கடைசியில் முடிக்கும் போதும் துக்கத்தில் தான் முடிய போகுது. அதனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, நதேஷு ரமதே புதஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் புத்திசாலிகள் அப்படிப்பட்ட பொருளை, எப்படிப்பட்ட பொருளை, இந்த புலன்களை வைத்து புலன் நுகர்ச்சி பொருட்களோடு இணையிறதுனால வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, கண் காது மூக்கு செவி வா, இந்த பொருட்களை வச்சுக்கிட்டு உண்ணுதல், அதாவது சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 புலனுகர்ச்சி பொருட்களோட தொடர்புனால் வரக்கூடிய சந்தோஷமானது ஒருத்தனுக்கு துக்கத்தை தான் தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பஷ்யேத் பார்க்க விபர்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி,
எப்படி தான் அதுலேருந்து விடுபடுறது, இந்த இந்த சுவையிலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் முன்னாடியே ஒரு விருத்தாந்தம் சொல்கிறார். நம்ம அந்த விஷயத்தை நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் சொல்லலாம். எப்படி இதுலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் இதை அனுபவித்து பார்க்குறான். இந்த உலகத்தில் அவனுக்கு சந்தோஷம் வரல. அவன் நினைக்கிறான் அவனுக்கு போகல. ஏன்னா நான் போன சொக்கத்தை சொன்னேன் இல்லையா, அவன் நினைக்கிறான் நம்ம இந்த உலகத்துலேருந்து வெளில போகாததுக்கான முக்கியமான காரணமே மேபி இங்கே கிடைக்கல அங்கே கிடைக்கும். இந்த உடம்புல எனக்கு சந்தோஷம் கிடைக்கல, அந்த உடம்புல எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஊரில் எனக்கு சந்தோஷம் கிடையாது, அந்த ஊரில் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். இந்த நிலைமை எனக்கு சந்தோஷம் கொடுக்க கிடையாது, அந்த நிலைமை எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். இவரால் எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியல, அவரால் எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம எது வரைக்கும் நம்ம இன்னும் நம்பிக்கை வச்சுட்டே இருக்கோமோ இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றத்தை அடைய போகிறோம். எப்போ ஒருத்தர் அந்த உண்மையான சந்தோஷத்தை கிடைக்கலையோ, காணல் நீர் மாதிரி என்ன பண்ணுறான், இங்கேருந்து அங்கே ஓடுறான், அங்கேருந்து அங்கே ஓடுறான், அங்கேருந்து அங்கே ஓடுறான். உண்மையான நீர் கிடைக்கிற வரைக்கும், உண்மையான நீர் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் காணல் நீரை சுற்றி ஓட மாட்டான். அந்த உண்மையான நீர் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவான், ஓடிக்கிட்டே இருப்பான். அதே போல் தான் இந்த உலகத்துலையும் உண்மையான ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த பொய்யான பொருட்கள் மேலே நம்ம ஓடிட்டே இருக்கும். அந்த உண்மையான பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த உண்மையான பொருள் என்னென்னா சத்தியம் பரம் தீமஹி, கிருஷ்ணர் மட்டும்தான் உண்மையான பொருள். இந்த உலகத்தில் மற்ற எதுவும் உண்மையான பொருள் கிடையாது. ஆத்மா உண்மை, கிருஷ்ணர் உண்மை, மற்றது எல்லாமே தற்காலிகமானது தான். ஸோ அவர் என்ன அந்த அந்த ஆத்மா என்ன நினைக்குதா, சரி நான் இந்த உலகத்தை அனுபவிக்க முடியல, நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் விட்டுட்டு நான் சொர்க்கம் போனேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். நான் சொர்க்கத்துக்கு போனேன் அப்படின்னா அங்கே நான் சந்தோஷமாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறா, புருரவஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். புரு வம்சத்தை சேர்ந்த ராஜா. புருவம்சம் குருவம்சம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பிரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த புருரவஸ் அப்படின்னு ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கும் நதிக்கரையில் போயிட்டுருக்கார், இந்த கங்கை நதியோட கரையில் போயிட்டுருக்கார். அந்த புருரவஸ் ராஜா எப்படிப்பட்டவரா, பொதுவாக அப்சரசுகள் அப்படின்னு சொல்லலாம், ஊர்வசி, ரம்பை, மேனக்கை அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் இந்திரனோட சேர்ந்து வாழக்கூடிய தேவதா ஸ்திரீகள். இங்கேருந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்கு அவங்கள பார்த்து பேசுகிறதுக்கோ இல்லை ஷேக்கான் கொடுக்கறதுக்கோ தான் இந்திரன் அளவு பண்ணுவானாம். ஏன்னா எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் அவங்கள போய் தொடக்கூட முடியாதான், அப்படி அவங்கள என்ன பண்ண வச்சு பார்த்துப்பான். அதே போல் அந்த ஸ்திரீகளுக்கும் பொதுவாக யாரையும் பிடிக்காதான், யார் வந்தாலும் தூரமாக வச்சு பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஊர்வசி இருக்கிறது ரொம்ப அழகான ஊர்வசி இந்த உலகத்தில் இந்த மனுஷன் மேலே ஒருத்தன் மேலே ஆசைப்பட்டு வாழணும்னு நினச்சாலாம். அது யாருன்னா புருரவஸ். ஏன்னா அந்த புருரவஸ் அப்படின்னு ராஜா அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு தேஜஸோடையும் அவ்வளவு குணங்களும் இருந்ததுனால தானே தேவதா ஸ்திரீயான தான், அதாவது அவங்க உடம்புல வேர்வை வராது, நாற்றம் வராது, அவங்க உடம்புலேருந்து எந்த விதமான கழிவும் வராது. அப்படி அவங்க உடம்பு எப்படி இருக்கும், அப்படி சுதந்திரமாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்பு எப்பயும் நாத்தம் பிடிச்ச உடம்பாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல தேவர்கள்லாம் மனுஷங்க பக்கத்துலேயே வரமாட்டாங்க, தூரமாக தான் இருப்பாங்க. அதுவும் கலியுகத்தில் பக்கத்துலேயே வரது கிடையாது. இப்போல்லாம் அன்றைக்கெல்லாம் நம்ம மகாபாரத ராமாயணம்லாம் படிக்கிறோம், தேவர்கள் போயிட்டு இருந்தாங்க, திரிஞ்சிட்டு இருந்தாங்க அங்கே எங்கன்ட்டு. கிருஷ்ணர் எப்போ கிளம்புனாங்களோ அப்போ எல்லாம் அவங்களுக்கு மூட்டை கட்டி கிளம்பிட்டாங்க, இந்த பக்கம் வரக்கூடாதான்ட்டு. ஸோ என்ன பண்ணுறாங்களா, அப்படிப்பட்ட ஊர்வசி நினைக்கிறாளா, நான் இந்த புருரவசோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறாளா. என்ன பண்ணுறா, அவன் பார்க்குறான், பின்னாடி இந்த புருரவஸ் கூட நான் அவனுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க, நான் அவங்களோட வாழணும். அப்படியா, தேவத்தையே வாழ்கிறாளே, ஓகே. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறா, அவள் விட்டுட்டு போயிட்டா. கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தா திடீர்னு கிளம்பி போயிட்டா, சொல்லாமல் கிளம்பி போயிட்டா. ஸோ கிளம்பி போன பின்னாடி அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிடுச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு பெண்ணே ஒரு ஆணோட சேர்ந்து வாழ்ந்துட்டு திடீர்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தேவதா ஸ்திரீ, அவ்வளவு சௌந்தரியமான ஒரு பெண்ணு தன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு நினச்ச உடனே அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிடுச்சு. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ரோடு சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது சுற்றிட்டு இருக்கான். ராஜாங்க கூட சரியாக பார்க்க முடியல அவனால். அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் ஏதோ போயிட்டு இருக்கும்போது, காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே மறுபடியும் அங்கே தேவதா ஸ்திரீகள் எல்லாமே சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். அங்கே ஊர்வசியும் பார்க்குறான். ஸோ ஊர்வசியை பார்த்துட்டு ஊர்வசி பின்னாடியே ஓடுறான். ஏன் என்னை விட்டுட்டு போன, மறுபடியும் என்கிட்ட சேர்ந்து வாழவா, மறுபடியும் வான்னு சொல்லி கூப்பிட்றான். இது எல்லாமே இந்த புருரவஸ் ஊர்வசி இவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய சரித்திரமானது வேதத்தில் இருக்குது, புராணங்களில் சொல்லப்படல, ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புருரவசுக்கும் ஊர்வசிக்கும் நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணை, புருரவஸ் இந்த சம்பாஷணை ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ரிக்வேதத்தில். என்ன பண்ணுறாங்க, இங்கே கூப்பிட்றான், நீ என் கூட வாழலாம், என்னால் உன்னை விட்டுட்டு என்னால் வாழ முடியாது, இந்த வாழ்க்கை எனக்கு வெற்றிடமாக இருக்குது, என்னவோ பேசுகிறான். அது பெரிய ஸ்துதியாக வருது. அப்படி பேசும்போது அவன் சொல்கிறா, பொதுவாக பெண்களே நம்பக்கூடாது,
அதில் எங்களை மாதிரி பெண்களை நீங்கள் நம்பவே கூடாது. ஏன்னா நாங்களாம் எப்போ அவனுக்கு வந்து கர்மா முடியுதோ அப்போ என்ன பண்ணுறோம், கை கழிட்டு போயிட்டே இருப்போம். எங்களுக்கு ஒன்றும் மேலே பற்றுதெல்லாம் அவனுக்கு கிடையாது. உனக்கு சுகிருதி இருந்துச்சு, நான் கூட வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், சுகிருதி முடிஞ்சு போச்சா நான் அப்படி போயிட்டே இருப்பேன். உனக்கு அப்படி வந்து என்கிட்ட வாழணும்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்ணு, யஜ்யம் பண்ணு, யஜ்யம் பண்ணி பகவானை திருப்தி பண்ணி புண்ணியம் பண்ணி என்ன பண்ணு, சொர்க்கத்தில் வந்து என் கூட வாழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். சொல்லிட்டு போய் என்ன பண்ணுறான், யஜ்யம் பண்ண ஆரம்பிக்கிறான். பெரிய யஜ்யங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், நிறைய யஜ்யங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி யஜ்யங்கள்லாம் செஞ்சு என்ன பண்ணுறான், புண்ணியங்களை சம்பாரிச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். சொர்க்கத்துக்கு போன பிறகு இந்த புருவரசுக்கிட்ட அந்த புருவரசுக்கு போய் இந்த ஊர்வசியை போய் பார்க்குறான். ஆனால் ஊர்வசி இவனை கண்டுக்கிறதையே இல்லை. ஒரு நாயை மதிக்கிற மாதிரி கூட மதிக்கிறது இல்லையா. ஏன்னா அங்கே மேலே இந்திரன் இருக்கான், இந்திரனுடைய முக்கியமான தாசி இவன். ஸோ இந்திரனோட தான் எப்பயும் இருப்பாள். ஸோ இந்திரனை பார்க்க போகணும். இப்போ இவன் சொல்கிறான் நானும் வரேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த வெத்தலைப்பட்டி தூக்கிடுவான்னு சொல்லி வெத்தலைப்பட்டி கொடுத்துடுச்சான். அவன் என்ன பண்ணுறான், வெத்தலைப்பட்டி தூக்கிட்டு பின்னாடியே போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு யோசித்தான், சே என்ன வாழ்க்கைடா இது, எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்த நான், எவ்வளோ புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு எப்படி தர்மத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான், இப்போ இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு வெத்தலை டப்பா தூக்கிட்டு போகிற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஊர்வசி என்ன ஊர்வசி சும்மாட்டு, என்கிட்ட என்ன இருக்குது, ஏன்னா என்னை கூப்பிட்டுட்டே இருக்க, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறாளாம். நினைக்கிறான் கழுத மாதிரி அவள் திட்டுறாள், என்ன கழுத மாதிரி உதைக்கிறான். நான் அவளை கூப்பிட்டேன் என்ன பண்ணுறேன், கழுத மாதிரி உதைக்கிறான். உதைக்கிறது கழுதையோட இயற்கை தான். நான் ஏன் போய் வாங்குற மாதிரி கழுத பக்கத்தில் போய் நிற்கணும், எனக்கு அது புத்தி இருக்க வேண்டாம். கழுத உதைக்க தான் செய்யும், நான் போய் ஏன் கழுத பக்கத்தில் நிற்கணும், எனக்கு புத்தி எங்கே போச்சு. இவ்வளவு புண்ணியங்களை செஞ்சு இவ்வளோ யஜ்யம் செஞ்சு ஒரு வெத்தலை டப்பா தூக்கிட்டு போகிறத நான் பின்னாடி வந்தேன். சேச்சா அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் மயங்கி போயிட்டேன். என்ன இருக்குது அவகிட்ட, எந்த இடத்துல அழகு இருக்குது, தோல் அழகு இருக்கா, இல்லை முடியில் அழகு இருக்கா, இல்லை நகத்தில் அழகு இருக்கா, இல்லை ரத்தத்தில் அழகு இருக்கா, இல்லை வந்து சதையில் அழகு இருக்கா, இல்லை வந்து எலும்பில் அழகு இருக்கா, இல்லை மூத்திர மலஜ எதில் அழகு இருக்குது, அழகு எதுலுமே இல்லையே. ஆனால் உண்மையான அழகு யார்கிட்ட இருக்குது, சாதுக்கள் கிட்ட தான் இருக்குது. சாதுக்களுடைய குணங்கள் தான் உண்மையான அழகு. ஸோ அதனால் நான் இனிமேல் என்ன பண்ணணும், சாதுக்கள் கிட்ட போயிடணும், சாதுக்களுடைய சங்கத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அப்பயே சொர்க்கத்தை விட்டுட்டு அவன் வந்து சத் சங்கத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ரிஷிகளுடைய சங்கத்தே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்லும். ஸோ என்ன சொல்கிறாரு அங்கே பகவான் என்ன பண்ணுறாரா, நேரடியாக அவனை வந்து திருத்தலை, நேரடியாக வந்து நீ பண்ணாதரான்னு சொன்னால் அவன் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, செஞ்சுட்டு தான் இருப்பான். என்ன பண்ணுறாரு, விட்டார் அவனை, நீ இப்போ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அனுபவி. ஆனால் என்ன பண்ணுறாரு, அவன் புத்திக்குள்ளார பூந்து அவனையே உணர்கிற மாதிரி செய்கிறார். அதுதான் பகவான் பண்ணக்கூடியது. பகவான் வந்து நேரடியாக பண்ணாதான்னு சொன்னால் பண்ணுவான், நீ எதை பண்ணாதான் சொல்லி அதுதான் பண்ணுவான். அவன் பாவம் பண்ணாதான்னா அவன் தொலைவை பார்த்து எங்கெல்லாம் பாவம் இருக்குது இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சி பண்ணுவான். அவன் நம்மளுடைய புத்தி அப்படி தான் இருக்கும். இதை பண்ணாதான்னு சொன்னால் அவன் தான் பண்ணுவோம் இல்லையா. அதே போல் தான் அசுரர்களும். ஸோ என்ன பண்ணுவான், இதுதான் பண்ண போகுது, ஆத்மா இப்படி தான் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறார், பகவான் ஒரு சான்ஸ் கொடுத்துறாரு, நீ பண்ணு. ஆனால் என்ன பண்ணுவார், நம்ம புத்திக்குள்ளார பூந்து ஒன்ஸ் உன்னுடைய புத்தியை மாற்றிட்டார் அப்படின்னா அப்புறம் நீயே மாறி போயிருப்பார் இல்லையா. அதான் அவனை பண்ணார். உங்கள் புருவரசோடைய புத்தியில் பூந்து என்ன பண்ணுறாரு, அவனுக்கு வைராக்கியத்தை கொடுத்து மாற்றிட்டார். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, அவனை என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. எப்படி அனுபவிக்க முடியும்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் பணம் சம்பாதிக்கிறது தானே. அதுலேயும் இன்னும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா அதை செலவு பண்ணுறது. இதுதான் இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா, வேறு எதுவும் கஷ்டமே கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறது, அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணும்போது வரக்கூடிய துக்கம் இருக்கே, அதுக்கு ஈடான துக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது. செத்து போனால் கூட பயப்பட மாட்டான். சத்ராஜித் மாதிரி. சத்ராஜித் ஐயோ போச்சே, ஐயோ தம்பி போயிட்டான்னு அழுகுறான். இல்லை, அவனுக்கு செமந்தமணி போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கான். தம்பி போனால் போயிட்டு போகிறான், தம்பி போனால் இன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் அழுக போகிறான், செமந்தமணி போயிடுச்சுன்னு அவன் அழுதுட்டு இருந்தான். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் பணம் சம்பாதிக்கிறது. அதுலேயும் இன்னும் கஷ்டமான விஷயம் அது என்ன பண்ணுறது, செலவு பண்ணுறது. நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஏன்னா சம்பாதிச்சவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு, அந்த 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 பணத்தை எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம் அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க அந்த கஷ்டமே தெரியாமல் தாராளமாக தண்ணி மாதிரி செலவு பண்ணும்போது அவன் இதயமே வந்து நின்று போயிடுற மாதிரி அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறான், ரொம்ப கஷ்டப்படுறானா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, இப்படிப்பட்ட ஒரு சுற்றத்தாரை வச்சுக்கிட்டு நம்ம இந்த உலகத்தை கடக்கலாம், இந்த உலகத்தில் நம்ம வந்து வெற்றி பெற்றலாம், நம்ம மோட்சம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு மண் குதிரையை நம்பி நம்ம வந்து கடல் இறங்குற மாதிரி. யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம அவங்க மேலே செலவு பண்ணி என்னடா பிரயோஜனம் கடைசியில் அப்படின்னா, மண் குதிரை மாதிரி தான். நம்மளால் இந்த உலகத்தை கடந்து போக முடியாது. பட் அதே செல்வத்தை அவன் என்ன பண்ணியிருக்கலாம், தர்ம விஷயத்துக்கோ இல்லை பக்தி விஷயத்துக்கு செலவு பண்ணியிருந்தான் அப்படின்னா
பிரயோஜனமாக தான் இருந்திருக்கும். ஆனால் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்தில் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் தன்னுடைய காசு அப்படின்னு ரொம்ப கஷ்டம் வரும் செலவு பண்ணுறதுக்கு. இதே மற்றவங்க காசுனா ஈஸியாக செலவு பண்ணிடுவாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து காசு வருதுன்னு என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக நம்ம காசா எடுத்து கொடுத்துருவோம். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஆத்மாக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் ஈஸியாக அனுபவிக்க நினச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னது, எல்லாம் இது யாருமே பகவானுடைய சொத்து நினைக்கிறது கிடையாது. யாரதோ என்ன பண்ணுறான், அதனால இயற்கையை போட்டு அழிக்கிறான். இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் போட்டு அழிக்கிறான். காரணம் என்னது, யாரதோ அப்படின்ற ஒரு காரணம் தான். நம்மது அப்படின்னு நினச்சிருக்க மாட்டோம், இதை யோசிச்சிருக்க மாட்டோம். அதை காக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இது பகவானுடைய சொத்து, நம்மளுடைய சொத்து. பகவானுடைய சொத்துன்னு என்ன, என்னுடைய சொத்து. ஏன்னா எங்கள் அப்பா அது, இது எங்கள் அப்பாவோட சொத்து இல்லையா, பாதுகாப்பார். ஆனால் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் யாரோ தானே இஷ்டம் செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இங்கே சொல்கிறார், ஸோ இப்படி அவன் என்ன பண்ணுறான், இந்த உலகத்தில் குடும்பத்தினாலையும் பற்றுதல்னாலையும் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போய் முயற்சி பண்ணுறான். சொர்க்கலோகத்தில் அவன் என்ன பண்ண முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் இந்த மாதிரி இவனை பார்த்து முயற்சி பண்ணுறது, அவனை பார்த்து முயற்சி பண்ணுறது, இவனை விட்டு இவன் அதிகமாக போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எலியோடைய சண்டை மாதிரி தான். அவன் எப்படி போகிறான், நான் முன்னாடி போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஓடிக்கிட்டே இருக்காங்க. தான் இருக்கக்கூடிய நிலையில் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு கிடையாது. இன்னும் அவன் ஓடுறானே, நான் இன்னும் அவன்கிட்ட 2 கார் இருக்குது, எனக்கு 4 கார், அவன்கிட்ட இவ்வளோ இருக்குது, எனக்கு இன்னும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசியில் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது எப்படி அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்கிறார். ஒரு நாய் வாழை நாயை கடிக்க முயற்சி பண்ணுற மாதிரி. நாய் வால் பின்னாடி இருக்குது. நாய் என்ன பண்ணும், ஒரு சில சமயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நாய் வாழை வந்து அது கடிக்க முயற்சி பண்ணும், சுற்றி வரும், கடிக்க முயற்சி பண்ணி சுற்றி வரும், கடிக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம நிலைமையும், தான் பிடிச்சலாம் முடியவே முடியாது, கடைசி வரைக்கும் முடியாது. சரி, இப்படி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த உலகத்தில் சுற்றிட்டு இருக்கானா. இப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், தஸ்மாத் குரும் பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் ஷாப்தே பரேச்ச நிஷ்டாதம் பிரம்மணி உபசமாஸ்ரயம். இந்த ஸ்லோகம் பிரபுபாதர் நிறைய முறை சொல்லுவார். தஸ்மாத் குரும் பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் அப்படின்னு சொல்லுவார் இந்த ஸ்லோகம். அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காக, எந்த ஒரு விஷயத்துக்காக யார் ஒருத்தர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானோ, இந்த உலகத்தினுடைய இயற்கையும் அதே போல் தன்னுடைய குடும்பத்தோட இயற்கையும் தன்னுடைய பற்றரோட இயற்கையும் அதே போல் சொர்க்காதி லோகங்கள் போனாலும் கூட மறுபடியும் நம்ம துன்பம் தான் பட முடியும். இந்த உலகத்தில் நம்ம எந்த ஒரு நிலைமைக்கு ஓடி பார்த்தாலும் அந்த நிலைமை நம்மளுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை யார் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, தஸ்மாத், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இல்லை அதனால் குரும் பிரபத்தியத்தை என்ன பண்ணுறான், போய் ஒரு குருவை அணுகிறான். ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் ஷாப்தே பரேச்ச நிஷ்டாதம் பிரம்மணி உபசமாஸ்ரயம் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம மேபி வரும் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி டைம் ஆகிப்போயிடுச்சு, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த குருனுடைய கருணையால் மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய பற்றுதலேருந்து வெளில வர முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் வரும். தொண்டரடிப்படி ஆழ்வார் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி மேலே இருக்கக்கூடிய பற்றுதலால் அந்த மனைவியினுடைய கண்ணு மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கான். என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த அம்மாவுடைய கண்ணையே பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு கொடை பிடிச்சிட்டு வர்றாரு. இந்த விஷயத்தை ராமானுஜர் பார்த்துட்டு சிச்சி இப்படி கூட இருப்பாங்களா மனுஷங்க. இன்றைக்கி அது வந்து ரொம்ப பெருமையாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுக்கிறோம், தன்னுடைய மனைவிக்கு அப்படி சேவை பண்ணுறது. பட் அந்த காலத்தில் இப்படி நினச்சாங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒன்லி பகவானுக்கு மட்டும் தான் சேவை பண்ணணும், மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாரு, இப்படி இருக்கானே இவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறார். கூப்பிட்டு வந்த பின்னாடி அவன் கேட்குறாரு, ராமானுஜர் என்னப்பா அப்படி கண்ணை பார்த்துட்டு இருக்கு, என்ன அப்படி இருக்குது? சாமி, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழகு, அந்த ஈர்ப்பு என்னால் விட முடியல. அப்படியா, அந்த கண்ணை உடனே அழகான கண்ணு காட்டிட்டேன் அப்படின்னா இருக்கும். அந்த மாதிரி கண்ணு ஒன்று இருக்கா இந்த உலகத்தில்? இருக்குது, நீ வா. கூட்டிகிட்டு போய் பகவான் மாதிரி நிறுத்தி காட்டார். ரங்கநாதா, உன்னுடைய கண்ணை காட்டு, உன்னுடைய கருணையை காட்டு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு க்ஷணம்தான் ரங்கநாதருடைய முகதம் அவருடைய முழு வாழ்க்கையை மாற்றிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆழ்வார் இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. குரு நம்மளை கூட்டு போய் ஒரு மேஜிக் பண்ணோன்னு நினச்சிக்கூடாது. இது குருனுடைய ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். இது வந்து எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்மளை கூட்டு போய் ஒரு நாள் குரு நம்மளுக்கு வந்து ஒரு க்ஷணத்தில் மாற்றிருப்பார் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய சொன்னேன், குரு என்ன பண்ணார், தன்னுடைய உபதேசங்களால் தான் என்ன பண்ணுறாரு, ஒரு சிஷ்யனுக்கு அந்த தீட்சை காலத்தில் அவனுடைய பாவத்தை எடுத்துக்கிறார். இல்லைனா தீட்சை எடுத்த உடனே 100% பாவம் போயிடுச்சு அப்படின்னா அது முட்டாள்தனம். எந்த குருவும் எந்த ஒரு சிஷ்யனுடைய பாவத்தை எடுத்துக்க போகிறது கிடையாது. அன்லெஸ்
நம்ம 100% குரு கிட்ட சரணாகதி பண்ணல அப்படின்னா. இல்லைனா அது ஏமாத்த வேலையாக போயிடும். நான் வெறும் தீட்சை அப்படின்ற பேரில் உட்காந்துட்டு ஏதோ கொஞ்சம் நேரம் அக்னியில் உட்காந்துருந்தேன், என்னுடைய பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னா அது முட்டாள்தனம். அப்படி கிடையாது. யார் ஒருத்தர் அந்த குரு சொல்லக்கூடிய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கிட்டு தங்களோட வாழ்க்கை முழுக்க நடக்க போகிறாங்களோ அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுறார் குரு? அந்த பாவத்தை போக்குறதுக்கான வழிமுறையை கொடுக்குறார். அவர் வந்து நம்மளை வந்து சோம்பேறி ஆக்கலை. நீ எதுவும் பண்ணாத, நீ என்கிட்ட தீட்சை மட்டும் வாங்கிக்கோ, உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் போக்கிடுறேன் அப்படின்னு அவர் நம்மளை சோம்பேறி ஆக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய பாவத்தை போக்குறதுக்கு உனக்கு நான் வழி சொல்லிக் கொடுக்குறேன், ரொம்ப எளிமையாக வழி சொல்லிக் கொடுக்குறேன். என்னது? பக்தி சேவை. இந்த பக்தி சேவையெல்லாம் செய்ய உன்னுடைய பாவங்கள் 100% போயிடும். இப்போ செஞ்ச பாவம், இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், இது மேலே வரப்போக பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அங்கே வந்து அந்த விஷயத்தை பார்க்குறோம். நம்ம குருனுடைய கருணையால் எப்படி அவர் அதுக்கப்புறம் என்ன ஆனார்? அவர் அந்த அம்மாவெல்லாம் விட்டுட்டு ரங்கநாதர்கிட்டே முழுமையாக சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் பேர் தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு ஆழ்வார் மட்டும் என்ன பண்ணுறாரு? வேறு எந்த கடவுளுக்கு எந்த கோயிலுக்கு போக கிடையாது. எந்த கோயிலில், பெருமாள் கோயிலுக்கு கூட எந்த கோயிலுக்கு போகவே இல்லை. அவர் நினச்சார் எனக்கு ரங்கநாதர் மட்டும்தான் உதவி பண்ணார், அதனால் நான் ரங்கநாதர் மட்டும்தான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாதர் மட்டும்தான் பாண்டார். அதனால் ரங்கநாதர் வந்து திவ்ய தேசத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டார். அவர் திருப்பதிக்கு போகவே இல்லை. திருப்பதிக்கு போயிருந்தாருன்னா திருப்பதி ஃபஸ்ட்டாக வந்திருக்கும். ஸோ ரங்கநாதர் மட்டும் பாடினதுனால, தொண்டடிப்பொடி ஆழ்வார் ஒருத்தர் விட்டதுனால திருப்பதிக்கு 2வது இடம் கிடச்சிது, இவருக்கும் முதலிடம் கிடச்சிது. ஸோ நாளைக்கு நம்ம அந்த குருனுடைய குணங்கள் எப்படிப்பட்ட ஒரு குருவாக இருப்பார், அந்த குருவை ஒரு சிஷ்யன் எப்படி தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் சிஷ்யனுடைய லட்சணம் என்னது, அந்த சிஷ்யன் குருவானுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.